வணக்கம் நண்பா. பொள்ளாச்சியில் பார்த்துட்டிங்கன்னா நேற்று பிவிங் ஸ்கூலில் 46,200 எழுதியிருந்தது. என் பொண்ணுக்கு 10க்கு 48,500 கட்டியாச்சு. 2,300 சேர்த்து கட்டியாச்சு. ஆனால் இப்போவும் காலாண்டு தேர்வு அப்போ 20,000 சேர்த்து கட்ட சொல்கிறாங்க. டிஸ்பிளேல 46,200. அப்போ 20,000 சேர்த்துன்னு இப்போ எவ்வளோ ஆச்சு? 68,500 ஆச்சு. அப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் 20,000 சேர்த்து வாங்குறீங்கன்னா 10 பேர்த்திட்ட 2 லட்சம் ஆச்சு. 100 பேர்த்துக்கிட்ட 20 லட்சம் ஆச்சு. 1000 பேர்த்திட்ட 2 கோடி ரூபா ஆச்சு. 2 கோடி ரூபா சேர்த்து வாங்குறீங்களா? மக்களே நல்லா கேளுங்க, ஃபீஸ் கட்டுங்க, ரசீது வாங்குங்க. பொள்ளாச்சியில் இன்னும் நிறையா ஸ்கூலில் இந்த மாதிரி எச்சா வாங்குறான்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலோட லிஸ்ட்டெல்லாம் கிடச்சிதுன்னா எவ்வளோ கட்டினீங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த ஸ்கூலோடது போட்டு விட்றேன் நான். உண்மையாகவே இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு இப்படி ஃபீஸ் கட்டுறீங்க. ஆனால் அந்த நம்ம குழந்தைய நல்லா படிக்கணுங்கிற எண்ணத்துக்காக போய் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் விடுகிறோம். அதுக்கு அவங்க சாதமாக பண்ணி நல்லா வருமானம் வச்சு சம்பாதிக்கிறாங்க. பாருங்கள், நேற்று நான் 48,500 சொன்னால 2,300 தான் சேர்த்து சொன்னேன். இப்போ 20,000 எச்சா கட்டணும். இன்னும் 68,500 பார்ப்போம். அவங்க எப்படி என்கிட்ட இந்த 20,000 சேர்த்து வாங்குறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் பணம் கட்டணும்னா ரசீது கேளுங்க. உள்ள படிப்பு கட்டுறன்னு சொல்லி நீங்கள் போய் இப்படி விழுகிறனால தான் அவங்க நம்மளை வச்சு இந்த கல்வி இலவசமாக இருக்க வேண்டிய கல்வி வியாபாரமாக இருக்குது. ஏன் உங்களுக்கு ஒரு சிந்தனை கூட புரிய மாட்டேது? இது நான் சமூக வலைதளத்தில் இவ்வளோ தூரம் போராடுறதுனால உங்களுக்கு தெரியுது. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் போய் ஒரு கேட்பாங்க, இந்த மாதிரி எச்சா இருக்குன்னு கேட்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் நான் நேற்று இதுக்காக போகிறேன்னால அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்கள கான்டாக்ட் பண்ணி என்னை டெலிட் பண்ண சொன்னாங்க. எதுக்கு டெலிட் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? நியாயமான விஷயம். 46,200 எழுதியிருக்கிறீங்க. எங்கிட்டயே 68,500 22 சில்லரை சேர்த்து வாங்குறீங்கன்னா அப்போ ஸ்கூல் 1000 பேர் இருந்தால் 2 கோடி ரூபா எச்சா வர காசு மட்டும். இதில் வேறு இந்த காசை வச்சு நாங்கள் எப்படிங்க ஸ்கூல் நடத்த முடியும்னு கேட்குறீங்க? பொள்ளாச்சியில் இருக்க அத்தனை தனியார் ஸ்கூலில் எவ்வளோ வாங்குறாங்க? ஏதாவது எனக்கு டிஎம்ல அனுப்பிச்சி விடுங்க. ப்ரூஃப் இருந்தால் ப்ரூஃபும் அனுப்பிச்சி விடுங்க. தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை ஸ்கூல்லையும் கேளுங்க, ஏன் இந்த மாதிரி சேர்த்து வாங்குறீங்க? ஏன் பில் தரமாட்டேறீங்க? கொஞ்சம் எதிர்த்து போராடுங்க. உங்கள் பொண்ணு பசங்களோட வாழ்க்கை கல்வியில் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் போய் சேர்த்துறீங்க. ஆனால் அவங்க அதை வியாபாரமாக பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை நான் உள்ள கேள்வி கேட்குறப்பவே அவங்க கொஞ்சம் மெத்தனமாக பேசுகிறாங்க. சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள இந்த மாதிரி காமிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி வீடியோ போட்டு நீங்கள் தான் நீ விழிப்புணர்வு வாய்க்கணும். தயவு செய்து சொல்கிறேன், கையெடுத்து கூப்பிட்றேன். நீங்கள் உழைச்ச காசு, கஷ்டப்பட்ட காசு, நீங்கள் கூலி வேலை செஞ்சு உங்கள் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக போய் சேர்த்துறீங்க. அது பிரயோஜனமாக இருக்கணும். ஏன் இது பில்லு தர மாட்டேறாங்க? ஆர்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க, அது கூட 10,000 ரூபா வாங்குறாங்க. இலவசமாக இருக்கிற இதுக்குமே 10,000 ரூபா வாங்குறாங்க. இது இவ்வளோ இதாக கேவலமாக பண்ணுறாங்க இந்த தனியார் ஸ்கூலில். தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். எந்த இதாக இருந்தாலும் எனக்கு டிஎம்ல அனுப்புங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள்.